கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கிய செய்திகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ஹியூண்டை கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட கடந்த வாரம் ரிவீல் பண்ணிருக்காங்க. புக்கிங்ஸையும் அபிஷியலா ஓபன் பண்ணிருக்காங்க. டெலிவரிஸ் ஜனவரி மாதம் இறுதியில கொடுக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இன்ஃபேக்ட் கரண்டா ஹியூண்டை கிட்ட 90,000 ஆர்டர் பேக்லாக்ல இருக்கு. ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆன பிறகும் கரண்ட் மற்றும் ஓல்ட் ஜெனரேஷனை பேரலா டெலிவர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஹியூண்டை நிறுவனம். குளோபலா நம்பர் 1 எலக்ட்ரிக் கார் மேக்கரான டெஸ்லாவை BYD 2023ஆம் ஆண்டு இறுதியில பீட் பண்ணிருக்காங்க. உலகின் நம்பர் 1 எலக்ட்ரிக் கார் மேக்கரா BYD நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கடைசி காலாண்டுல 5,26,400 கார்கள் BYD விற்பனை செஞ்சிருக்காங்க. டெஸ்லா வெறும் 4,84,507 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது BYD நிறுவனம் 73% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. டாடா நிறுவனம் பஞ்ச் EVயை ஷோகேஸ் பண்ணிருக்கிற இந்த சமயத்துல அவங்களுடைய ஆக்டிவ் EV அப்படிங்கிற பிளாட்ஃபார்மையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இது பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம், புத்தம் புதிய பியூர் EV எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுனால புதிதா வரப்போற அப்கமிங் கர்வ் EV, Sierra EV, Harrier EV போன்ற கார்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வலம் வர இருக்கு. ஏற்கனவே இந்த பிளாட்ஃபார்ம் 5 ஸ்டார் ரேட்டட் சேஃப்டி மற்றும் எக்கச்சக்கமான பாடி ஷேப்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் திரும்பவும் தொடங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலா மார்க்கெட்ல வலம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேக்கப் பண்ற வகையில ஃபோர்ட் நிறுவனம் எண்டவரை இந்தியாவில் பேட்டன்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. புதிய ஜாப் ஓபனிங்ஸ்ல ஃபோர்ட் தங்களுடைய கம்பெனிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல கூட ஃபோர்ட் சென்னை பிளான்ட்டை விற்பனைக்கு தரதில்லை அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருந்தாங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவுக்கு மறுபடியும் கார்களை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸை உறுதியாக்குது. ரெனோ, நிசான், சிட்ரோயின், ஜீப் போன்ற நிறுவனங்களை இந்தியாவில் சஸ்டைன் பண்ணும் போது ஃபோர்ட் நிறுவனம் கண்டிப்பா சஸ்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. Volkswagen நிறுவனம் பீக் EV அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா இந்தியாவிலேயே முழுக்க வடிவமைக்கப்பட்ட எலக்ட்ரிக் SUVஸை இன்னும் 1-2 ஆண்டுகளுக்குள்ள வெளியிட இருக்காங்க. இது மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் SUVக்காகவே தனியா உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். இதற்கு முன்பாக ஸ்கோடா மற்றும் Volkswagen நிறுவனம் மஹேந்திராவோட இணைந்து EV பிளாட்ஃபார்மை உருவாக்குறதா இருந்தது. இப்ப அந்த பிளானை டிராப் பண்ணிட்டு Volkswagen இந்தியாவை இந்தியா ஸ்பெசிபிக் EV பிளாட்ஃபார்மை உருவாக்குறாங்க. ஹியூண்டை மற்றும் கியா நிறுவனம் இப்ப வர இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸான டெலிமேட்டிக்ஸ், IoT பிளாட்ஃபார்ம் போன்ற கனெக்டட் ஃபீச்சர்ஸுக்கு சாம்சங் எலக்ட்ரானிக்ஸோட ஒன்றிணைஞ்சிருக்காங்க. கியா மற்றும் ஹியூண்டை கார்கள்ல இருக்கிற அட்வான்ஸ் கனெக்டட் கார் டெக்னாலஜி இனிமே சாம்சங் தான் ப்ரொவைட் பண்ண போறாங்க. டாடா நிறுவனம் தங்களுடைய பாப்புலரான மைக்ரோ SUV-யான பஞ்ச் SUV-க்கு 3 லட்சம் அப்படிங்கிற பெரிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 2021ஆம் ஆண்டு இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாலும் டாடா மோட்டார்ஸ்க்கு இவ்வளவு குறுகிய காலத்திலேயே 3 லட்சம் கார்களுக்கு மேல விற்பனை செஞ்சு பெரிய சக்சஸ்ஃபுல் காரா மாறி இருக்கு பஞ்ச் SUV. அது மட்டும் இல்லாம மைக்ரோ SUV அப்படிங்கிற புதிய செக்மெண்ட்டை தொடங்கி வச்சதுனால மாருதி முதல் ஹியூண்டை வரை அனைத்து நிறுவனங்களுமே இந்த செக்மெண்ட்ல காம்பீட் பண்ண நினைக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ FAME 3 அப்படிங்கிற ஸ்கீமை ஃபாஸ்டான எலக்ட்ரிக் கார் அடாப்டேஷனுக்காக அறிமுகப்படுத்த இருக்காங்க. ஏற்கனவே FAME 1, FAME 2 மூலியமா எலக்ட்ரிக் கார்களோட பர்ச்சேஸ்ல நிறைய சப்சிடிஸ் வழங்கி வந்தாங்க. இப்போ FAME 3 ஸ்கீமுக்கு 26,400 கோடி ஒதுக்கி இருக்கிறதாகவும் புதிதா வாங்க போற எலக்ட்ரிக் கார்களுக்கு சப்சிடி இந்த ஃபண்ட்ல இருந்து கொடுக்க போறாங்க. குளோபல் லெவல்ல பாப்புலரா இருக்கிற எலக்ட்ரிக் கார் நிறுவனம் வின்ஃபாஸ்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இந்த புதிய பிளான்ட் தொடங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலியமா தமிழ்நாட்டுல மற்றொரு குளோபல் பிளேயர் மேனுஃபேக்சரிங்காக கால் பதிக்க இருக்காங்க. சோ இது வரைக்கும் கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான கார் இண்டஸ்ட்ரி பத்தின தகவல்களை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.